பார்க்க போகிற டாபிக் நேம் வந்து குயின் சாக்ரிஃபைஸ். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், குயின் சாக்ரிஃபைஸ்னால் நம்ம குயினை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஆப்பன் எடுத்துக்கோன்னு சொல்லி குயினை நம்ம கொடுத்துட்டு கேமை வின் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது எப்படின்னா குயின் சாக்ரிஃபைஸ். நம்ம குயினை சாக் பண்ணி கேமை வின் பண்ணுறோம். சாக்ரிஃபைஸ்னால் ஆப்பன் கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம் குயினை. ஸோ குயின் நம்ம பவர்ஃபுல் பீஸ் நம்ம படிச்சிடும், குயின் முக்கியமான பீஸ் அப்படின்னு. ஸோ நம்ம செக்மேட் முக்கியமா குயின் முக்கியமா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா செக்மேட் தான் முக்கியம். ஏன்னா நம்ம செக்மேட் பண்ணிட்டோம்னா கேமை வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் குயினை நம்ம கொடுத்துட்டு கூட நம்ம செக்மேட் பண்ணி கேமை வின் பண்ணலாம். ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு குயின் பவர்ஃபுல் பீஸ், குயின் 9 பாயிண்ட்ஸ், அதை போய் நம்ம ஒரு பான் அடித்தா நமக்கு 1 பாயிண்ட் தானே கிடைக்கும். ஒரு நைட் அடித்தா நைட்டை கட் பண்ணால் 3 பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் தானே கிடைக்கும். அப்படி யோசிக்கணும். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிதுன்னா நம்மளால் செக்மேட் பண்ணி கேமை வின் பண்ண முடியும்னா நம்ம குயினை கொடுத்துடலாம் தாராளமாக. குயின் அவுட் பண்ணி கேமை வின் பண்ணலாம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா குயினுக்கு நேராக குயின். ஸோ நம்ம குயின் கேப்சர் குயின், குயினால் குயின் அடித்தோம்னா 9 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூக்கால் குயினை அடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ 9 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம கேம் வின்னிங் எதுவுமே கிடையாது, இதில் வின் வராது. ஸோ இப்போ நம்ம என்ன ஐடியா பண்ண போகிறோம், குயினை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். அது எந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம் தான் கேம் பிளானு. ஸோ இது வந்து 2 குயின் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் பாயிண்டில் இந்த பொசிஷனில் நம்ம கேமில் வின் வரல. ஸோ இப்போ நம்ம அதே வேற மூவ் யோசிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிங்கோட பொசிஷனை பார்க்க போகிறோம். இந்த கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயர் எங்கேயுமே இல்லை, 2 சைட்லேயும் ரூக் இருக்குது, கிங்கு நடுவில் இருக்குது. ஸோ கிங்கால் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ரூக் இருக்குது, இங்கே பிஷப் என்ன பண்ணிருக்கு, பிஷப் பான் கிங். இந்த டயகனல் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு சப்ஜெக்ட் படித்தோம், அதுக்கு பேர் தான் பின். ஸோ இந்த பான் வந்து இந்த பிஷப் வந்து பின் பண்ணிடும். ஸோ நம்ம யோசிக்கிறோம், திங்க் பண்ண போகிறோம். இப்போ சரி என்ன பிளான் பண்ணால் இந்த கிங்கை செக் மேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க போகிறோம். ஸோ அப்படி யோசிக்கும் போது குயினால் நைட்டை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ குயினை வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. பிளாக் என்ன பண்ணலாம், ஸோ பிளாக் சப்போஸ் பானால குயினை கேப்சர் பண்ணான்னா பிளாக்கு 9 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இஃப் பிளாக் இந்த குயினை அவுட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த குயினை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரூக் எடுத்து செக் சொல்லணும். அப்போ ரூக் இங்கே நீங்கள் மூவ் பண்ணி செக் சொல்லும்போது கிங்குக்கு எஸ்கேப் பேர் இல்லை, கிங்கால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் செக் மேட். கிங்கால் மூவ் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் செக். நம்ம ஆல்ரெடி ஒரு டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். ஸோ கிங்கால் இப்போ எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் செக் மேட். ஸோ இந்த சப்ஜெக்டில் எப்படி வின் பண்ணோம், நம்ம குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணோம். எத்தனை பாயிண்ட், ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். ஒரு 3 பாயிண்ட்ஸ் அவுட் பண்ணி நம்ம குயினை ஆப்பனண்ட்டுக்கு கொடுத்துட்டோம். ஆப்பனண்ட் பானால் அந்த குயினை கேப்சர் பண்ணாங்கன்னா நம்ம ரூக் செக் வச்சு கேமை வின் பண்ணிடலாம். இதுக்கு பேர் குயின் சாக்ரிஃபைஸ் கேம். குயினை வந்து நம்ம ஆப்பனண்ட் கொடுத்து எப்படி கேமை வின் பண்ணுறது, அதுதான் நம்ம இந்த சப்ஜெக்டில் படித்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதில் ஒரு சம் தான் நம்ம பார்த்துக்கோம். நம்ம இன்னொரு சம் எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். குயின் சாக்ரிஃபைஸ்லேயே இன்னொரு எக்ஸாம்பிள் சம் நம்ம எப்போ பார்ப்போம். ஸோ டாபிக் நேம் என்ன, குயின் சாக்ரிஃபைஸ். ஸோ குயின் சாக்ரிஃபைஸில் இப்போ நம்ம செகண்ட் சம் எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஸோ ஐடியா என்ன, கிங்குக்கு இந்த தடவை இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த பிஷப் அட்டாக் த பான். ஸோ பானால் அவங்க பிஷப் கேப்சர் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒயிட் டு ப்ளே. இப்போ ஒயிட் விளையாட போகிறாங்க. இந்த குயின் எடுத்து இங்கே வைக்கிறாங்க, குயின் லைன் குயின் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. ஐடியா என்ன, ஒயிட்டோட ஐடியா, நெக்ஸ்ட் மூவில் பிளாக் எதனா விளையாடினாங்கன்னா பிஷப் சப்போர்ட் த குயின் செக் மேட். ஸோ பிளாக் ஏதோ ஒரு மூவ் விளையாடினாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குயின் இங்கே வச்சோடனே சம் மூவ், குயின் இங்கே விளையாடினாங்கன்னா இதால் இங்கே அடித்து செக் மேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் ஒயிட்டோட பிளான்.
சரி இப்போ ஒயிட் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. குயின் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ ஒயிட் அங்கே வச்சோடனே if black capture this queen, black என்ன பண்ணாங்க, குயினை அவுட் பண்ணிடுறாங்க. நம்ம டாபிக் என்ன படிக்கிறோம், குயின் சாக்ரிஃபைஸ். ஸோ குயின் அவுட் பண்ணிட்டாங்களா பிளாக்கு. ஸோ இப்போ நைட் கேப்சர் pawn. ஸோ நைட் செக் 0 1 2 3 நைட் செக். ஸோ கிங் வந்து இங்கே எஸ்கேப் ஆக முடியும். ஏன் எஸ்கேப் ஆக முடியும், பிஷப் செக். ஸோ இதுதான் பிளான். இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி ஒயிட் வின் பண்ணாங்க. எப்படி வின் பண்ணாங்க, இந்த குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, குயின் எடுத்து போய் ஒரு பானுக்கு முன்னாடி வச்சாங்க. ஸோ பான் குயினை கட் பண்ணிட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பான் குயினை கட் பண்ணாலும் கேமில் செக் மேட் வருது. ஸோ செக் மேட் வரும்னு தெரிஞ்சதுனால அவங்க குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி கேமை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கணும் நம்ம. இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா செஸ்ஸில் ஈஸியாக விளையாடி எல்லாரையும் வின் பண்ண முடியும். நல்லா விளையாடினா டோர்னமெண்ட் போய் நீங்களும் விளையாடலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். நன்றி.